நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆமேன். இப்பொழுது கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஆமேன். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பம் 2 மீன், அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 5 அப்பம் 2 மீனை அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் கூட நம்ம ஒவ்வொரு குடும்பங்களை என்ன செய்ய போகிறாரு, ஆசீர்வதிக்க போகிறாரு. அவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, நம்மை திருப்தியாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறாரு. 2 ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இன்றைக்கி 2 ஆசீர்வாதம். 1 ஆசீர்வதித்து அவர் நடத்துவார், அடுத்தபடியாக நம்மை திருப்தியாக நடத்துவார். நேற்று தினத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தபடினால பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அப்படி போயிட்டு வந்தாங்க. மற்ற மறுபடியும் சமையல் கடைக்கு போகணும், செய்தி ஆயத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் இப்படி பல காரியங்கள் இருந்தபடினால கொஞ்சம் ஒரு மணி அளவு இருக்கும். அப்போது தான் நான் அரிசி கழுவி நான் செஞ்சு வடிச்சிட்டு சிம்பிளாக நம்ம முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு வைப்பாங்க இல்லையா, அது சிம்பிள். அதுதான் டக்குன்னு செய்யணுன்னா அந்த குழம்பு தான், நம்ம காயெல்லாம் வெட்டிட்டுலாம் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ நான் இப்போ இதை செஞ்சிடறோம், இரவு ஜபம் முடிச்சுட்டு திரும்ப 10 மணிக்கு ஜபம், இப்போ இரவு வேறு செய்யணுமே, செய்தி வேறு ஆயத்தப்படுத்தணுமே, இது பத்தாதே அப்படின்னு எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டு ஒரு அதிருப்தியோடு இருந்தேன். அப்போ செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நான் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தண்ணி போடலாம் அப்படின்ட்டு போகிறேன். ஃபோன் வருது, சிஸ்டர் எங்கள் வீட்டில் ஒரு மியூசிக் கிளாஸ் நாங்கள் ஆரம்பித்தோம், அதுக்கு நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் வச்சோம், நிறைய அவியல், கூட்டு, ரசம், சாம்பார், வத்த குழம்பு, அப்பளம், ஒயிட் ரைஸ் எல்லாம் இருக்குது, வேணுமா? யாராவது கேட்டால் சும்மா இருப்பீங்களா? வேணாம் சொல்வீங்களா? என்ன சொல்கிறீங்க? சாதாரணமாக பிரிஞ்சு சாதாரண ஐயா வேணாப்பா அப்படின்றவோம். பட் இது விசேஷமானது, இதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் வத்த குழம்பு, அவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்கறி, அவ்வளோ நல்லா நாங்கள் செய்கிற மாதிரி நிறைய தேங்காய்லாம் போட்டு நல்லா தயிரெல்லாம் ஊற்றி நல்லா விசேஷமாக செஞ்சுருந்தாங்க. யாரோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு. அப்படிங்களா? சரி, ஏதோ கொஞ்சம் கொடுப்பாங்க போல். சரி, நம்ம தான் அதிருப்தியாக இருந்தோமே, கர்த்தர் பற்றியா நம்ம திருப்தி ஆகிட்டாரு. இந்த அம்மாக்கிட்ட சார் பாருமா, நான் இப்படி சொன்னேன், கர்த்தர் பாருமா இதெல்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய அண்டாவில் இறங்குது. எனக்கு ஐயோ நான் இப்படி என்ன பண்ணுறது, நான் இவ்வளோ சாதத்தை, எங்களுக்கு இவ்வளோ தான் போதும், நான் சாப்பிட்றது இவ்வளோ தான், பிள்ளைங்க அது சுத்தமாக சாப்பிடாதுங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உடனே தபிதா வீட்டுக்கு, சித்ரா சிஸ்டர் வீட்டுக்கு, மணி அம்மாவுக்கு நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஐஸ்கிரீம், வடை, மசால் வடை, என்ன சொல்கிறீங்க, ஐஸ்கிரீம் நல்லா இவ்வளோ ஸ்லைஸு ரவுண்டாக வச்சு, அப்பளம், பெரிய பெரிய அப்பளம், இதெல்லாம் வச்சு வருது. நம்ம என்ன பண்ணுறது, நம்ம அதை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்பயே உடனே அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டோம். ஏன் சொல்ல வரேன் சொல்லுங்கள், 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் ஆசீர்வதித்து திருப்தி அடைய செய்கிறாரு.
இன்றைக்கி நீங்கள் கூட அதிருப்தியாக இருக்கலாம். அந்த புது மாதத்தில் வந்திருக்கோம், பண்டிகை வந்துச்சு, பிள்ளைங்களுக்கு துணி எடுக்கலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, ஒயிட் வாஷ் பண்ணணும், அலங்கரிக்கணும், ஷாப்பிங் போகணும், இதை பண்ண, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு அதிருப்தியாக இருக்கலாம். இருக்கிற சம்பளத்தில் நமக்கு போதாதே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் முதலாவது உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. அடுத்தபடியாக உங்களை திருப்தியாக நடத்த போகிறாரு. அந்த 5 அப்பம் 2 மீன் தான் ஏசப்பா. என்ன அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்கள்? முதல்ல நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வைத்து நாம் ஜெபித்து நாம் செய்ய வேண்டும். இந்த 5 அப்பம் 2 மீனை ஒரே ஒரு சிறுவன் தான் வைத்திருந்தான். அப்போ வந்திருக்கிற ஜனங்கள் 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்பதற்காக. பசின்னா அவங்களுக்கு மறந்தே போய்விட்டது 3 நாள். அப்படி இருக்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, இவங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணுமே. சீஷர்ட்டில் கேட்குறாரு, என்னப்பா இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? ஐயா ஏசையா, இந்த ஊரில் போயிட்டு 300 ராத்தல் கொடுத்தா கூட கிடைக்காது, தூரமாக கிடைக்கு, நான் போய் என்ன பண்ணுறது, பத்தாது அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, வேறு என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்திரேயா என்றதான ஒரு சீஷன். முதலாவது இயேசு சீஷர்களில் முதல்ல கண்டுபிடிச்ச சீஷரும் அந்திரேயா தான். அற்புதங்கள் அதிசயங்களை செய்வதற்கும் கருவியாக இருந்த சீஷனை யார் சொல்லுங்கள்? அந்திரேயா தான். இந்த அந்திரேயை பற்றி நிறைய பேர் தியானிக்கிறது இல்லை, ஆனால் இவர் விசேஷமானவர். இந்த அந்திரேயா என்ற சீஷன் என்ன பண்ணுறாரு, உடனே அங்கே ஒரு பையன் இருக்கான், சின்ன சிறுவன். அவங்க அம்மா அவனுக்கு ஏதோ சாப்பிட ஸ்நாக்ஸ் கொடுத்துருப்பாங்க போல் அந்த கூட்டத்துக்காக. இவன் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருக்கிறான். எத்தனை? 5 அப்பம், நல்லா 2 பொரிச்ச மீன். அங்கிள், என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது, இந்தாங்க அப்படின்னு உற்சாகமாக கர்த்தர் அவன் கொடுக்குறான். அதுதான் இங்கே இருக்கிற ஒரு விசேஷமானது. அப்போ இன்றைக்கி நம்ம இடத்துல என்ன இருக்குதோ அதை நம்ம வைத்து நம்ம உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். அதனால தான் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறாரு. உற்சாகமாக அந்த சிறுவன் ஓடி கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்திரேயா கொண்டு இயேசுகிட்ட கொடுக்குறாரு. இயேசு பார்க்குறாரு. உடனே அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் எடுத்து அவர் என்ன சொன்னார்? சரிப்பா, இயேசு நினச்சிருக்கலாம், நான் தான் பெரிய வல்லவர், நான் சர்வ வல்லவர், என்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், இயேசு ஒரு மாதிரியாக அந்த அப்பத்தையும் மீனையும் எடுத்து வானத்துக்கு நேராக, அதை வாசிங்க, மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கு உங்களுடைய வருமானங்கள் வருகிறதா? அந்த வருமானம் எப்படி ஜிபேயில் வருதோ அல்லது கையில் கொடுக்குறாங்களோ அல்ல என்ன பண்ணுறாங்களோ, எது வந்தாலும் அந்த வருமானத்தை நீங்கள் வானத்துக்கு நேராக எத்தனை பேர் காண்பித்து ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது? ஜெபிக்கிறீங்களா? அது மீது கை வச்சு ஜெபிக்கிறீங்களா? இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வருமானம் எத்தனை 1000 வந்தாலும் சரி, எத்தனை 100 வந்தாலும் சரி, எனக்கு வருகிற தசமபாகம் வருமானத்தை கூட நான் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு நான் வானத்துக்கு நேரம் நான் அந்த கவரோடு எடுத்து காட்டுவேன். கர்த்தர் கேட்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும், பெருமைக்காக அல்ல, உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்கிறேன். அப்படி நான் ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கிறதுனால தான் நம்முடைய சபையை இத்தனை ஆண்டுகள் கிருபையாக நடத்த முடிகிறது. இல்லை என்றால் நடத்த முடியாது. என்ன சொல்கிறீங்க? அதே போல் நீங்களும் உங்கள் வருமானம் என்ன இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பரலோக ராஜாவுக்கு நேராக நீங்கள் காண்பித்து ஜெபித்து பாருங்கள். அவர் அதை ஆசீர்வதிப்பார், திருப்தியாக நடத்துவார். இங்கே 5 அப்பம் 2 மீன் தானே, அதை ஆசீர்வதிச்சார் இல்லையா? ஆசீர்வதிச்சு அவர் என்ன பண்ணார்? அடுத்து சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். 20 வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பார்த்தீங்களா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அடுத்தபடியாக மீதியான துணிக்கைகளை என்ன செஞ்சார்கள்? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 சீஷர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் கூட அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு மீதியாக இருந்தால் பார்சல் எடுத்துகிட்டு போகிறார்கள். நல்லது, அது பத்தலை அப்படின்னு வரக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்டு இதாகலும் பார்சல் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ இயேசு கூட பாருங்கள், சீஷருடைய குடும்பத்தை அவர் அக்கறையோடு இருந்தார். ஏன்னா 3 நாள் சீஷர்கள் இயேசு கிட்ட பின்னாடி வந்துட்டாங்க. அவங்க குடும்பம் என்னாச்சு ஏதாச்சுன்னு கவலை இல்லாமல் இயேசு கூடவே இந்த சீஷர்கள் 3 தினங்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க போகும் பொழுது வெறும் கையாக போனால் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஏமாந்துடுவாங்க. நம்ம வீட்டில் கூட பாருங்களேன், நாங்கள் கூட சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா இரவில் தான் வருவார். கடைசி பஸ்ஸு 11 மணி, எங்கள் ஊரில் லாஸ்ட்டு பஸ்ஸுன்னுவாங்க, அதில் தான் வருவார்.
அதில் வந்து சில பேர் நாங்கள் 7 பேர் என் கூட பிறந்தவங்க. நாங்கள் 7 பேருமே வந்து உட்காந்து பார்ப்போம். என்ன வாங்கிட்டு வந்தானோ சாப்பிட்டு படுக்கலாம். கொஞ்சம் பேர் தூங்கிடுவாங்க. நான் எங்கள் நடு தம்பி அவங்க மட்டும் நாங்கள் முழிச்சிட்டே இருப்போம். எங்கள் நாய் ஒன்று இருக்கும். அந்த எங்கள் பஸ்ஸு வந்தவுடனே நாய் ஒரு குரல் கொடுத்த உடனே எங்கள் அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா என்ன வாங்கிட்டு வந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் படுக்க போவோம். ஏன்னா அப்பா வந்து இதான் வாங்கிட்டு வருவார், நம்ம கொடுப்பாரு அப்படின்னு அந்த எண்ணம், என்ன சொல்கிறீங்க, அந்த நம்பிக்கை அது எல்லா குடும்பங்களையும் இருக்கும். அது இயல்பு தான். அதே போல தான் இந்த சீஷர்கள் கூட பாருங்களேன், நம்ம அப்பா வந்து வந்தாருன்னா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கள்ல அப்படின்னு நினைப்பாங்கன்றதுக்காக தான் இயேசு என்ன பண்ணார், 12 கூடைய மீதியாக இருக்கும்படி கர்த்தர் எடுத்து வைக்க சொன்னார். அப்போ அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அதை வாசித்து பாருங்கள். எல்லாரும் பந்தி இருக்க சொல்லி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து 50 பேராக நாங்கள் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அது எங்கே இருக்கு வாசிங்க? மார்க்கில் வருதுங்களா? மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வரும். 6ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார்கள். ஜனங்கள் பரிமாறினார்கள். சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்களில் ஏறக்குறைய 4000 பேராக இருந்தார்கள். பின்பு ஒரு சம்பவம், 50 பேராக அவர் உட்கார வைப்பார். அது நீங்கள் வீட்டில் போய் அப்புறமா வேணால் நீங்கள் தேடி வாசித்து பாருங்கள். அப்போ 50 கரெக்டாக அவர் வந்து வரிசையாக உட்கார வைக்கிறாரு. அதில் கூட இயேசுக்கு பாருங்கள் ஒரு ஒழுக்கம் இருக்குது. வந்துருச்சேன்னு சொல்லி இஷ்டம் வந்த மாதிரி எல்லாம் தான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவர் சொல்லலை. யோவானில் வரும்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸை சொல்லுங்கள், நம்ம வாசிக்கலாம். 50 பேர் அந்த புல்லின் மேலே அவர் வரிசையாக உட்கார வைத்து எல்லாருக்கும் பரிமாறும்படி செய்கிறாரு. அவர்கள் எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு மீதியாக இருக்கிறத சேர்த்து வைங்க, அதை வீணாக்காதீங்க. எதுமா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆமென். ஒன்றும் செய்த முடியாதபடிக்கு மீதியான துணிக்கைகள் என்ன பண்ணுங்க? சேர்த்து வையுங்கள். அப்புறம் அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை நிரப்பினார்கள். ஆமென். மீதியான துணிக்கைகள் என்ன 12 கூடைகளை அவர்கள் நிரப்பினார்கள். சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நம் கணவர் சம்பாதித்து கொண்டு வருகிற சம்பாத்தியத்தை ஒரு மாதம் முடியறதுக்குள்ளே சாப்பிட்டு காலி பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? நம்ம கணவருங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜஸ்டின்லாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் போவார். அதே மாதிரி மோகன் பிரதர் ஹார்ட் ஒர்க், அவரும் அப்படி தான். அது மாதிரி ஒவ்வொரு பென்சில் பிரதர், இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம், நேரம் இருக்காது. இப்படி இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? கடினப்பட்டு உழைத்து கொண்டு வருகிற அந்த வருமான அந்த பணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. அதுக்காக தான் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த துணிக்கைகளை, மீதியான துணிக்கைகளை பாருங்கள் நோக்கி சேதமாய் போகாதபடி, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணாதபடிக்கு அந்த துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இன்றைக்கு நமக்கு சேமிக்கிற பழக்கம் மிகவும் நமக்கு வேணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சேமிச்செல்லாம் வைக்காதீங்க, துரு பிடிச்சிடும், பரலோகத்துக்கு சேர்த்து வச்சா வராது. வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. சேர்த்து வைத்தால் அந்த பரலோகத்துக்கு வராது தான். இருந்தாலும் எல்லாத்தையுமே ஒரே நாளில் தின்னுட்டு காலி பண்ணிட்டா நமக்கு ஒரு அர்ஜென்ட்டு செலவுக்கு யார் கொடுப்பா? நம்ம எங்கே போய் வாங்குறது? யார்கிட்ட கை நீட்டி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஞானமாக நம் குடும்பத்தை நடத்துவதற்கு திட்டமிட வேண்டும். நம்முடைய சேலரி இவ்வளோ வருதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம கணவன் மனைவி உட்கார்ந்து ஒரு திட்டமிடணும், ஒரு பிளான் போடணும். இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளோ இதுக்கு பண்ணணும், இதை எடுக்கணும், மீதியானதை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா?
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த பழக்கம் உங்களிடத்தில் ஒருவேளை யாரிடத்திலாக இல்லை என்று சொன்னால் இந்த மாதம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் பழக்கி பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் குடும்பங்களில் ஒரு திருப்தியை கர்த்தர் கட்டளையிடுவார், திருப்தியாக நடத்துவார். எல்லாம் வந்துச்சு, ஒரே நாளில் சாப்பிட்டு எல்லாத்தையும் ஏப்பம் விட்டு போயிட்டா யார் மற்ற நாட்களில் இல்லை சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? இயேசுவே சொல்லியிருக்காரு. அது என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் அது சேதமாய் போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வையுங்கள். அப்படி நான் ஆரம்ப நாட்களில் ஐயா எனக்கு செலவுக்கு காசு கொடுப்பாரு. அதை நான் என்ன செய்வேன், ஒரு சின்ன உண்டியல் டப்பா வச்சு அதில் நான் வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா கடைக்கு 10 ரூபாய் அந்த டப்பாவில் போடுவேன். அப்போ 200 ரூபாய் கொடுத்தேன்னா 20 ரூபாய் போடுவேன். அப்போ 30 ரூபாய் அந்த மாதிரி 500 ரூபாய் கொடுத்தேன்னா அந்த மாதிரி போடுவேன். ஆன்ட்டி இருக்கிற காலத்தில் கூட ஆன்ட்டி வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போது எல்லாம் வாங்கிட்டு வருவேன். எல்லாம் வாங்கிட்டு மிச்சம் காசு அது லிஸ்ட்டோடு கொடுப்பேன். ஆனால் போகும்போதே ஏசப்பா நான் வந்து போகிறேன், இதிலேயே முடிஞ்சிடணும், எல்லாம் விலைவாசெல்லாம் கம்மியாக இருக்கணும், ஜெபம் பண்ணிவிட்டு நான் நடந்தே வந்துடுறேன்ப்பா. நடந்து அந்த ஆட்டோவுக்குன்னு தனியாக காசு கொடுப்பாங்க. அப்போ என்ன, இங்கேருந்து திருவிக்கா மார்க்கெட்டுக்கு 10 ரூபாய், வீனஸ் மார்க்கெட்டுக்கு 20 ரூபாய் என்னமோ. அப்போ நான் இப்போ அந்த இசிஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லைங்களா, இந்த மீன் மார்க்கெட் பேக் சைடு, அப்போல்லாம் வந்து காலி மெனை தான். அப்போ நான் அந்த வீனஸ் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், நடந்தே நாங்கள் வருவோம், நானும் இன்னொரு மகளும் என் சகோதரியும் நடந்து வந்து, ஆண்டிக்கு சொல்ல மாட்டோம், நடந்து வந்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து உண்டியில் போட்டு வைப்பேன். அது நமக்கு சேர்ந்தால் நமக்கு நல்லது இல்லையா? ஒரு நாள் நமக்கு இல்லாத நேரத்தில் நம்ம கொடுக்கலாமே என்று சொல்லி அப்படியாக நம்ம கூட இந்த புதிய மாதத்தில் பிளான் பண்ணணும். வந்துச்சு சொல்லி இஷ்டம் வந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ இல்லாத நேரத்தில் நம்ம கடன் ஏன் வாங்கணும்? ஏன் நம்ம இப்போ ஏசு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பம் என்ன பண்ணுது, கடன் வாங்குது. நான் தப்பு சொல்ல வரவில்லை, கர்த்தர் மன்னிக்கட்டும், இல்லாத குறைக்க நம்ம வாங்கி கொள்ளலாம், அதையே நம்ம பழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன சொல்லுங்க, வாங்கலாம், வாங்காமல் நான் கடன் வாங்காதீங்கன்னு நான் சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகள் வரும், வருகிறபடி நம்ம வாங்கி தான் ஆக வேண்டும். ஆனாலும் அதையே நம்ம வந்து ஒரு பிழைப்பாக எடுத்துக்கொண்டு நம்ம ஊருக்கு போகிறேன், தண்டல்காரனை பார்த்துட்றேன்ப்பா, தண்டல் ஏதோ என்ன சொல்கிறாங்க, தண்டல்னால் தினமும் கட்டுறது போல், நான் அந்த வண்டி இந்த வட்டி வாங்கிக்கிறேன், நான் அப்படி பண்ணுறேன், நான் ஊருக்கு போனேன், என்னை மெச்சிக்கணும், என் ஃபேமிலி மெச்சிக்கணும், நான் வந்து நகை வைக்க போகிறேன், நான் தட்டு வைக்க போகிறேன், நான் இது நலங்கோ அது என்ன மதம் வைக்க போகிறேன், நான் சீர் வைக்க போகிறேன். நல்லது தான், வைங்க, வேணாம் சொல்லலை. கடன் வாங்கி வைக்காதீங்க. நம்ம ஃபேமிலியை நம்ம உறவினர்களை நம்மளை மெச்சி பேசுவாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி வைப்போமானால் நம் வாழ்க்கையில் என்ன வராது சொல்லுங்கள், திருப்தி வராது. நம்ம வாழ்க்கையில் என்ன வராது, ஆசீர்வாதம் வராது. அதை விட நீங்கள் இவ்வளோ தான் சிஸ்டர், ஆண்டி, அத்தை, மாமா, பெரியப்பா, பெரியம்மா, என் நிலமை உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்தாங்க நான் காசை கொடுத்துட்றேன், இதிலே நீங்கள் பார்த்துக்குங்க ப்ளீஸ், அப்படி சொல்லி நீங்கள் கொடுக்க நீங்கள் பழகிக்கொள்ளுங்க. சில பேர் அப்படியே ரொம்ப தூணு பண்ணுறது, நான் எல்லாம் பண்ணிடுறேன், நான் 10-11 தட்டு வைக்கிறேன், நான் 21 தட்டு வைக்கிறேன், நான் அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன். எதுக்கு? என்ன சொல்கிறீங்க? நம்ம ஃபேமிலி நமக்கு என்ன திராணி இருக்கோ அதுக்கு தக்க முதலாவது நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும், ஒரு பிளான் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த பிளான் பண்ணிக்கொண்டு அதற்கு தக்கதான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வருமானத்தில் நாம் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு செஞ்சார். அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்த உடனே ஏசப்பா போயிட்டு எல்லாம் காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி விழுந்து சாப்பிடுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணார், 50 பேரை வரிசையாக ஒரு இடத்துல உட்கார வைத்து சீசர் இடத்துல ஆளுக்கு ஒரு கூடைய முதல்ல ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுறாரு. அது அப்படியே பெருகுது, இருந்தால் எடுத்து கொடுன்றார். எல்லாம் கொடுக்குறாங்க, கொடுக்க 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 வந்து கொண்டே இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் என்னைக்கு ஊற்றாக இருக்க வேண்டும். ஒரு பழைய பாடல் கர்த்தருடைய ஆவி என்கிட்ட கேட்டேன்ப்பா, அந்த புதிய மாதத்தில் நான் என்ன செய்து கொடுக்கணும்ப்பா, எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு பாட்டு எனக்கு 2-3 தினங்களாக வந்தது. ஆசீர்வாத ஊற்றாய் என்னை மாற்றும் இயேசுவே, என்னை மாற்றும் இயேசுவே. அது ஒரு பழைய பாடல், அது ஆரம்ப நாட்களில் பாடுவோம் சபையில். அது மறந்து விடுத்து கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அப்போ ஆசீர்வாதத்தை ஊற்றி நம்ம எப்படி இருக்கணும், ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்தில் சபையும் ஆசீர்வதிக்கணும். என் வருகிற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி தான் கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தியை எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த மத்தியான வேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்தில் முதலாவது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு.
உங்கள் வருமானத்தை ஆசீர்வதித்து அதை பெருகும்படி செய்து ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நீங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. மற்ற பாஸ்டங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சேர்த்து வைக்காதுங்க, புழு பிடிக்கும், பூச்சி பிடிக்கும். அது வந்து தேவையா? இஷ்டம் வந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது. இது நம்முடைய ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வேண்டும். சேமிக்கும் வழக்கம் சிறந்த பழக்கம் என்று ஒரு ப்ராபப் உண்டு. இருக்குங்களா? தெரியுமாம்மா? தெரியாது. டேனிக்கு தெரியும்ல? ஆமாம், ஓகே, அவர் நல்லா படிச்சிருக்காரு. சிஸ்டருக்கு தெரியும்ல? சிஸ்டருக்கு தெரியும். அப்போ சேமிக்கும் வழக்கம் என்னது? சிறந்த பழக்கம், நல்ல பழக்கம். அது நல்ல குட் ஹேபிட். இது சேர்த்து வைங்க. பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் சேர்த்து வைக்க கற்றுக் கொடுக்கலாம். ஒரு சின்ன உண்டியல் வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 5 ரூபா ஒரு 10 ரூபா நீங்கள் கொடுத்து அந்த பிள்ளைங்க அந்த உண்டியில் நீங்கள் போடுவதற்கு கற்றுக் கொடுக்கலாம். நான் படித்த நாட்களில் சஞ்சய்கா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன புக்கு தருவாங்க, ஸ்கூல்லையே ஓப்பன் பண்ணி தருவாங்க. சஞ்சய்கான்னு வாங்க, சின்னதாக ஒரு ஆரஞ்சு நிறத்தில் அந்த சின்ன குட்டி புக்கு இருக்கும். என்னுடைய ஸ்டேஜில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், சிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரதருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அது கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம சேர்த்து வைக்கணும். அது எவ்வளோ, 5 ரூபா 2 ரூபா அப்போல்லாம் அது போடலாம் அந்த காலத்தில். அப்படியே போட்டுட்டு ஒரு வருட கடைசி வரும்போது அதை நமக்கு திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ ஏன்னா பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற பழக்கம் வேண்டும் என்று சொல்லி ஸ்கூல்லையே சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இயேசு வந்து இன்றைக்கி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சேதமாகாதபடி மீதியானது சேர்த்து வையுங்கள். சேர்த்து வைக்கும்போது பிற்காலத்துக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். இந்த புதிய மாதத்தில் ஒரு சின்ன அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மாதம் 200 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேங்க்கில் நீங்கள் போட்டு வைங்க. என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்கிறீங்களே? இருக்குது, உண்மை தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிற்காலத்துக்கு உதவும். பிள்ளைங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் படிப்புக்கு ஆகும், திருமணத்துக்கு ஆகும், மற்ற செலவுக்கு ஆகும், நம்ம சொந்த வீடு வாங்குவதற்கு ஆகும், ஏதோ ஒரு காரியத்திற்கு நமக்கு என்ன செய்வோம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்தியாக கர்த்தர் நடத்துவார். ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், வாசித்து பாருங்கள். லூக்கா 24:30 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 24:30. அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். ஆமேன். எப்போதுமே இயேசுக்கு பாருங்க, அவர் ஆசீர்வதித்து அவர் பிட்டு அந்த ஆசீர்வதித்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தது. நமக்கு கூட இன்றைக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் அரிசி வந்த உடனே கையை வச்சு ஜெபிச்சிடுங்க. நீர் கொடுத்த அந்த அரிசி எப்போ கேஸ் வருதா, கேஸ் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு துணி வாங்குறீங்களா, அந்த துணி மேலே கூட கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எப்படி நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுவேன், இந்த ஒரு ஆண்டெல்லாம் இந்த சேரீ நான் உடுத்தும் போது பழசாவே போகக்கூடாதுப்பா, இதெல்லாம் வாங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது, பழசாக போகக்கூடாது, அது அப்படியே வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் எந்த துணி உடுத்தினாலும் ஜெபம் பண்ணி தான் நான் உடுத்துவேன். சாதாரண இது போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் முதல்ல ஜெபம். நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு நீங்கள் பாருங்கள், எல்லாமே சரியாக நடக்கும். இயேசு அதுதான் நமக்கு ஒரு மாதிரியாக சொல்லி கொடுக்குறார். 24:30 வாசித்தோம். அவர் என்ன பண்ணுறாரு, திருவிருந்து ஆராதனை தானே இதை நம்ம பார்க்குறோம். வாசிங்க, இன்னொரு முறை வாசிங்க. அவர்களோடு அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். பந்தி இருக்கும்போது சாப்பிடும்போது கூட பாருங்க, இயேசு அவர் ஆசீர்வதித்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஃபேமிலியாக உட்கார்ந்து சாப்பிடுகிற பழக்கம் இருக்கா? இல்லை அது வந்து இஷ்டத்துக்கு ஒரு நேரத்தில் வந்து அப்படி போட்டு சாப்பிட்டு ஓடுறீங்களா? ஒரு ஃபேமிலின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு நேரம் எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து ஒன்றாக நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த ஆகாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வியாதியை கர்த்தர் நமக்கு கொடுக்க மாட்டார். ஒருவேளை அந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதி வந்து நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்காதபடி அது கொஞ்சமாக போய்விடும். அதனால தான் யாத்திராம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பத்தை ஆசீர்வதிக்கணும். தண்ணியை கேன் தண்ணி வருதா அப்படியே குடிச்சிடாதீங்க. கேன் வாட்டர் பிரித்த உடனே இசுவே இந்த தண்ணீரை ஆசீர்வதிங்க. ஹோட்டல்லேருந்து நீங்கள் டிஃபன் வாங்கிட்டு வரீங்களா,
பரோட்டா வாங்குறீங்களா, இட்லி வாங்குறீங்களா, தோசை வாங்குறீங்களா, மாவு வாங்குறீங்களா, என்ன வாங்கினாலும் அதை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஒரு நடத்துதலை கர்த்தர் கொடுப்பார். எல்லாத்துக்கும் ஜெபம். வெளியே போனால் கூட நீங்கள் ஒரு நிமிடம் நின்று ஜெபித்து விட்டு போங்க. நீங்கள் ஜெபிச்சுட்டு உங்கள் பிள்ளைங்க கூட நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பிள்ளைங்க மீது கையை வைத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால தான் இயேசு கையை வச்சு ஜெபிக்கிறாரு. இல்லை சொல்லுங்கள்ல, நம் பிள்ளைகள் மீது என்ன செய்ய வேண்டும்? கை வைத்து நம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நம் பிள்ளைகள் கூட ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமாம். அடுத்து ஒரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அந்த இடத்துல ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். போதும். இப்போ இது நமக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துல எலியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எலியாவை என்ன பண்ணுறார்? இயேசு கர்த்தர் நான் உனக்கு சொல்கிற வரைக்கும் நீ கேரித் என்ற ஒரு ஆற்றங்கரையில் போயிட்டு என்ன பண்ணு, உன்னை ஒழிச்சிக்கோ, நீ பத்திரமா நீ இரு, வெளியே வராத. ஏன்னா ஆகாபும் எசபேலும் உன்னை ஜீவன் எடுப்பதற்காக வகை பார்த்து சுற்றி திரிகிறான் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுறார்? எலியாவை பத்திரமா ஒரு இடத்துல ஒழிச்சிக்கோன்றார். அப்போ அதே போல் தான் எலியா கேரித் என்றதான ஆற்றங்கரைக்கு போகிறாரு. அப்போ போகும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காகங்கள் அவருக்கு என்ன பண்ணுது? 6ஆம் வசனம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அப்போ காலையில் சாயங்காலம் எலியா ஐயாவுக்கு அப்பமும் இது இறைச்சியும் வந்துகிட்டே இருக்குது, நல்ல சுட சுட. அப்போ தாகத்துக்கு இந்த கேரித் ஆற்றில் போயிட்டு அவர் தண்ணி குடிக்கிறாரு. அப்படியாக இருக்கும் பொழுது அப்போ 9 பாருங்கள், நீ எழுந்து, அது முடிஞ்சு போச்சு. அதோட அவருடைய உபவாச நாள், அந்த ஒளிஞ்சிருக்கிற நாள் முடிந்து விட்டது. அப்போ 9 வாசிக்கிறோம், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அப்போ இங்கே நீ இருந்தது போதும் எலியாவே, இப்போ நீ என்ன பண்ணு, சாரிபாத் என்றதான ஒரு ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிற. அப்போ சாரிபாத் விதவை, அதாவது சாரிபாத்தில் ஒரு விதவை இருக்காங்க. அந்த விதவை 2 வாசிங்க, அந்த வசந்த வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமாம். அந்த விதவை பார்த்தீங்கன்னா பஞ்சம். அப்போ அவங்க வீட்டில் ஒரே ஒரு பிடி மாவு, கொஞ்சம்தான் எண்ணெய் இருக்குது. அந்த கொஞ்சம் எண்ணெயில் அந்த மாவில் பிசைந்து அவங்க அப்பம் சுட்டு சாப்பிட்டு அவங்க மறிக்கலாம் என்று சொல்லி விறகு பொறுக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் எலியா ஐயாவை கர்த்தர் சாரிபாத்துக்கு அனுப்புகிறாரு. சாரிபாத்து வீட்டுக்கு நீ போ, விதவை வீட்டுக்கு போ. பெயர் சொல்லப்படலை, சாரிபாத் விதவை அப்படின்னு நீ போ அப்படின்றாரு. போன பிறகு இந்த ஐயா போகிறாரு. போகும்போது பாருங்கள் என்ன நடக்குது. அப்போ 10ஆம் வசனத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். 10ஆம் வசனத்தில் அவள் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வாண்டார். இப்போ இந்த ஐயா ஊழியக்காரையா, தீர்க்கதரிசியா, இப்போ இந்த அம்மா பார்த்துட்டு, நான் குடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணு, கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வா. அப்போ கொண்டு வர அவள் போகிற போது அப்படியே 11 வாசிக்கிறான். அவளை நோக்கி, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. இப்போ இந்த மாவே கொஞ்சம் மாவு தான் இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயில் மாவை போட்டு பிசைந்து மெல்லி அப்பம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்யணும், சாகணும். ஏன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு இல்லை, அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. அடுத்த நாள் அவங்களுக்கு இல்லை, 3 ஆண்டு அந்த ஊரில் மழை வராது, பஞ்சம். அப்படி இருக்கபடினால இப்போ இந்த ஐயா கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணு, என் அப்பமும் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னா. 12 வாசிங்க. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அது கூட கணக்காக சொல்கிறாங்க. நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு நான் 2 விறகு பொறுக்கிறேன். அந்த 2 விறகு பொறிட்டு அதுக்கு மேலே, ஏன்னா அதுக்கு மேலே அந்த அம்மா ஜீவனாக இருக்க போகிறதில்ல.
அதனால தான் கரெக்டாக 2 விறகு பொறுக்கி அதை வச்சு சமைச்சு அந்த அப்பம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொறுக்கிட்டு வருது. அப்போ அந்த ஐயா சொல்ல, எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. இன்றைக்கி நம்ம கூட அப்படி இருக்குதுங்களா? நம்முடைய நம்முடைய ஃபேமிலியில் கொஞ்சம் சம்பளம் தான் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நான் ஏது பண்ண போகிறேன்னு தெரியல, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்துறது, கம்பெனி வேறு நிலவரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சரீர பலமும் அப்படி இருக்கிறது, எனக்கு ரிட்டைர்மெண்ட் வரப்போகுது, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டா யார் சேலரி கொடுப்பாங்க, யார் எனக்கு சாப்பாட்டுக்கு யார் தருவாங்க, பிள்ளைங்க தருவாங்களா? தரமாட்டாங்க. பிள்ளைங்க அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பிள்ளைங்கன்னு தருவாங்களா? தரமாட்டாங்க. நம்ம போய் பிள்ளைங்கிட்ட கையேந்தி நிற்க முடியாது. என்ன சொல்கிறீங்க? அப்படியாக பல காரியங்கள் இருக்கா. பயப்படாதே. அந்த எலியா சாரிபாத் இதை பார்த்து என்ன சொல்ல, முதல் வார்த்தை, இல்லைம்மா நீ ஏம்மா அதெல்லாம் சொல்கிறேன், ஃபஸ்ட் எனக்கு எடுத்துகிட்டு வாம்மா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. என்ன சொல்கிறாரு? பயப்படாதே. வாசிங்க, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, பயப்படாதே, நீ போ, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சொன்னல கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு, அதன்படியே 2 அப்பத்தை நீ ஆயத்தப்படுத்தி என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்துல கொண்டு வா, உனக்கும் உன் குமாரனுக்கும் அதுக்கு அப்புறம் பண்ணலாம். முதல்ல சிறிய அடைய பண்ணி எனக்கு தான், அதுக்கு பிறகு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீ அப்படி ஒரு சின்ன அடைய பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டேன்னா, நான் அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பிறகு தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும் என்ன இல்லை, உன்னுடைய கலசத்தில் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வதிச்சு 5000க்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்கே 2 பேர், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதை சாப்பிட்டு இவங்க சாக போகிறாங்க. அதில் ஒரு சின்ன அடைய எலியா ஐயாவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தது நிமித்தம் அந்த கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த கீழ்ப்படிஞ்சதுனால பாருங்கள், 15 வாசிக்கிறார், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இன்றைக்கி நம் வாழ்க்கையில் கூட கொஞ்சம் தான் இருக்குது, சின்ன சேலரி தான், எனக்கு சேலரி கூட இல்லை, என் கையில் காசே இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் யார்கிட்ட போய் கேட்குறது, ஏது பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதே. கர்த்தர் அதுதான் நமக்கு சொல்கிற, பயப்படாதே. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள்கிட்ட 10 ரூபாய் இருந்தால் 10 ரூபாய் வச்சு ஜெபிங்க, 100 ரூபாய் இருக்கா 100 ரூபாய் வச்சு ஜெபிங்க, 1000 ரூபாய் இருக்கா 1000 ரூபாய் வச்சு ஜெபிங்க. ஜெபிச்சு எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது எனக்கே இல்லை, நான் எங்கேருந்து கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறது? 10 ரூபாய் வந்தால் கூட கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும், 1000 ரூபாய் வந்தால் கூட கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணும், 1 கோடி வந்தால் கூட கர்த்தருக்கு என்ன கொடுக்கணும்? கர்த்தருக்கு பயப்படாதீங்க. நான் காணிக்கைக்காக நான் வரல, சொல்லுங்களேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமே இல்லை? சொன்னாதான் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வரும்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்து பாருங்கள். அப்போ நான் கொடுக்காமலேயே நம்ம இப்படியே கை வச்சுருந்தா கொடுப்பாரா? கொடுக்க முடியாது. அப்போது பாருங்கள், எலியா ஐயாவுக்கு ஒரு சிறிய அடைய அந்த சகோதரி செய்து கொடுத்தார்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் அவங்க வாழ்க்கை நடந்தது. அப்பொழுது எலியா சகல 28 வாசிங்க, இல்லை 17ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென். எண்ணெயும் குறையல, மாவும் குறையல. கர்த்தருடைய வாழ்க்கையில எலியா சாரிபாத் விதவை வீட்டில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தாரு. ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. அவர்கள் ஜீவனை கர்த்தர் மீட்டு கொடுத்தாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட கடன்காரர்கள் நெருக்குகிறார்களா? நமக்கு வேறு வழி இல்லையே, நம்ம எங்கேயாகலாம் கொஞ்சம் மறைந்திருக்கலாமா அல்லது ஓடிவிடலாமா, என்ன செய்வது ஏது செய்வது என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம். பயப்படாதே.
கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியமெல்லாம் சாரிபாத் விதவை வீட்டுக்கு செய்த அதிசயங்களை கர்த்தர் இன்றைக்கு இந்த மத்தியான வேளையில் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறாரு. அது எப்படி செய்ய தெரியாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் செய்ய போகிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கும் கொடுப்பாரு. ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசி பாருங்க. அதே 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2. நமக்கு நேரம் ஆகிவிட்டது. கர்த்தர் கிருபை தருவாரானால் இன்னொரு முறை நாம் மீதன் தொடர்ச்சியை நாம் கவனிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றுமில்லை என்றாள். ஆமேன். அப்போ எலிசா பாருங்க, இந்த சூனேம் வந்து ஒரு ஊர். அந்த சூனேம் என்ற ஊரில் ஒரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க அந்த ஐயா தீர்க்கதரிசி புத்திரர். அவர் இறந்துட்டார். இறக்கும்போது சும்மா இறக்கலை, அவர் கடனை வச்சுட்டு இறந்துட்டார். அப்போ இந்த அம்மா அந்த கடனை அடைக்குது. அப்போ அந்த கடன் அடைக்கும் பொழுது கடன்காரங்களை வந்து நெருக்கிறாங்க. அப்போ வந்து எலிசா அங்கே எலியா, இங்கே எலிசா. அப்போ எலிசா வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த அம்மா வந்து போகுது. அப்போ என்ன பாருங்க, எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவ்வளோதான். இன்றைக்கி இந்த மத்திய நேரத்தில் கூட இயேசு நம்மளை பார்த்து கேட்குற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பா என் வருமானத்தை ஆசீர்வதிங்க. என்ன சொல்லுங்க, நான் எனக்கு சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்ம வருமானத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம அந்த வருமானத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு பெலன் வேணும். அந்த பெலன் இருந்தால்தான் நம்ம வருமானத்தை சம்பாதிக்க முடியும். அப்படியாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் வந்து நமக்கு அதை கொடுப்பார். இப்போ இந்த அம்மா அப்படி தான் கேட்குது. அப்போ கேட்கும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உங்ககிட்ட என்ன இருக்குது சொல்லுன்றாரு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. சரி, அந்த எண்ணெயை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி ஐயா என்ன சொல்கிறார், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் போட்டு உள்ளே போய் உன் 4ஆம் வசனம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பாத்திரத்தில் வை என்றான். அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அப்போ பாருங்க, 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வான்றாரு. அயல் வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, எல்லா வீட்லேயும், சந்து வீடு, எல்லார் வீட்லேயும் போயிட்டு நீ வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு வா. அப்போ இந்த அம்மா நினைக்குது, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, இந்த ஐயா என்ன பண்ண போகிறாரு? அப்படி தான் காணாவூரில் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைப்படும் பொழுது அவங்க அப்படி தான் எதிர்பார்த்தாங்க, என்ன செய்ய போகிறார் என்று. அதே போல் தான் இந்த அம்மா, ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது, இந்த ஐயா எல்லார் வீட்லேயும் போயிட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வைக்க சொல்கிறாரு. என்ன பண்ண போகிற, மேஜிக் பண்ண போகிறாரோ, என்ன செய்ய போகிறான்னு சொல்லி இந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்க்குற நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் நின்று கதவை போட்டு. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம், நீயும் உன் அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவினிடத்தில் நீ ஜெபம் பண்ணு. இல்லை, அப்படி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணும் போது வெளியரங்கமாக உனக்கு பதில் கொடுப்பாரு. அப்போ பிள்ளைகளுடன் செய்கிற இந்த அம்மா என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை வந்து ஊற்ற அந்த பாத்திரங்கள் நிறைந்த போது அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, எல்லாம் அப்படியே நிரம்பி ஊற்றுறாங்க. ஒரே ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. ஜெபம் பண்ணி ஊற்ற 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 எல்லா பாத்திரமும் நிரம்பி வந்து கொண்டே இருக்கிறது. பாத்திரம் வேறு இல்லை. 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கைங்க. உங்கள் வருமானத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் செலவெல்லாம், மெடிக்கல் செலவெல்லாம், வீணான செலவுகள் எதுவுமே வராது. எல்லாம் போதும் 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 என்ற மனதோடு மிகுந்தது தேவ பக்திக்கு மிகுந்த ஆதாயம். திருப்தியாக நடத்துவார். ஏசாயா 58:11 மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளெல்லாம் நினமுள்ளதாக மாற்றுவார். நமக்கு ஒரு திருப்தியான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாரு. நம் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த மாதத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எதுவோ அதெல்லாம் கர்த்தர் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் அறை வீட்டை கதவை நீங்கள் பூட்டிக்கோங்க.
நீங்கள் ஜெபிக்கும் போது யாருக்கும் தெரியக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6:6 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஜெபிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு மாத்திரம்தான் தெரியணும். நீங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக ஜெபிக்கணுன்ட்டு நம்ம இல்லை. நீங்கள் ரகசியமாக நீங்கள் கரங்களை உயர்த்தி, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கணவருடைய வருமானத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 6:6 வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். போதும். அந்தரங்கத்தில் ரகசியமாக அரை கதவை பூட்டிக்குங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யாருக்கும் அந்த சத்தம் கேட்கக்கூடாது. இயேசுக்கு மட்டும் கேட்டால் போதும். என்ன சொல்றீங்க? ஏன் அதை அப்படி சொல்கிறோம்? நீங்கள் சத்தமாக ஜெபிச்சிங்கன்னா பிசாசின் ஆவிகள் சுற்றி கொண்டு இருக்கும். அது வேறு சப்ஜெக்ட், அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிசாசின் ஆவிகள் வான மண்டலங்களில் சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ நம்முடைய சத்தத்தை அந்த பிசாசின் ஆவிகள் எடுத்துகிட்டு போயிட்டு நம்முடைய ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற ராஜாவுக்கு கேட்க முடியாதபடி அதை தடுத்து நிறுத்தும். அதுக்காக தான் நம்ம அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கணும், ரகசியமாக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாக கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். தேவ கண்களை மூடுவோம். நம் மீதியான காரியங்களை நமக்கு கர்த்தர் கிருபை தருவாரானால் இன்னொரு வாரம் கூட இதன் தொடர்ச்சியை நாம் காணலாம். ஆமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால். ஆமே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் முதலாவது நீர் ஆசீர்வதிங்க ஐயா. அடுத்து கர்த்தாவே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுங்கப்பா. எல்லா நன்மைகளை கொடுத்து இந்த மாதம் எல்லாம் இயேசுவே உடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் சம்பத்து குறையாது, உன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னீரப்பா. அப்படியாக இந்த குடும்பங்களை கர்த்தாவே சம்பத்து குறையாதபடி மீதியாய் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீர் கர்த்தாவை நன்மை செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் அல்லாஹ். ஆமேன். காட் பிளஸ் யூ. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.